பின்பு அவர் 12 தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். மிக அன்புள்ள பரமபிதாவே, உம்முடைய எல்லா கிருபைகளுக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் இந்த 5 நாட்களிலே விசேஷித்த உம்முடைய செய்திகளை கூறும் பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் கொடுத்திருக்கிறீரே, நன்றியோடு துதிக்கிறோம். இப்பொழுதும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தலைப்பிலே ஏற்றவாறு உம்முடைய செய்தி கூறுவதற்கு உம்முடைய வாக்கு வல்லமையும் உம்முடைய ஆவியின் அருளையும் தந்து வழி நடத்தி அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 5 நாட்களை இந்த வருடத்திலே நாம் காண கிருபை செய்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த 5 நாட்களிலே அதிகமாக நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணவும், ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கவும், நாம் அதிகமாக ஜெபிக்க, வேதம் வாசிக்க, ஆண்டவருக்கென்று நம்முடைய சமயத்தை செலவழிக்க கொடுத்த கிருபைக்காக நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். இந்த நேரத்திலும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, இயேசு கிறிஸ்து உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு பார்த்தால், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம், இயேசு மார்த்தாளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். இயேசு கிறிஸ்து அவர் எருசலேமுக்கு வரும் சமயத்தில் எல்லாம் இந்த பெத்தானியாவில் உள்ள மார்த்தாள், மரியாள் அவர்களுடைய சகோதரன் லாசரு வீட்டிலே போய் தங்குவது வழக்கம். அவ்வாறு இருக்கும்போது அந்த 3 பேரையும் ஆண்டவர் மிகவும் அதிகமாக நேசித்தவர். லாசருவை இன்னும் விசேஷித்த பிரகாரமாய் ஆண்டவர் நேசித்தார். என்ன நடந்தது? இயேசுவானவர் வெவ்வேறு இடங்களிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். திடீரென்று லாசரு நோய்வாய்ப்பட்டான், மரிக்கும் தருவாய் ஆகிவிட்டது. உடனே இந்த சகோதரிகள் மார்த்தாள், மரியாள் இயேசுவானவருக்கு சொல்லி அனுப்புகிறார்கள், நீர் நேசிக்கிற இந்த லாசர் வியாதியாக இருக்கிறான், நீர் சீக்கிரமாய் வர வேண்டும் என்று அங்கே பார்க்கிறோம். மார்த்தாளும் மரியாளும் சொல்லி எடுக்குது. அவன் வியாதியாக இருக்கிறதாக அங்கே சொல்லுகிறது. இயேசுவானவர் அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார். ஆனால் இயேசுவானவர் உடனே, ஐயோ நம்முடைய சிநேகிதர் சுகவேதுவாக இருக்கிறாரே என்று உடனே அவர் பதஷ்டப்பட்டு வரவில்லை. அவர் அங்கேயே இன்னும் 2 நாட்கள் ஊழியம் செய்தார். அதற்கு பிறகு நாம் போவோம் எருசலேமுக்கு என்று சொல்லி வருகிறார். அப்பொழுது ஆண்டவர் அங்கே பெத்தானியா பக்கத்திலே வந்தவுடன்
அந்த லாசருடைய சகோதரிகள் கேள்விப்படுகிறார்கள். மார்த்தாள் ஓடி வருகிறாள். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்கிறார். இதற்குள்ளதாக இயேசுவானவர் வந்து சேர்வதற்குள்ளதாக லாசர் மரித்து போய் அங்கே அவனை கல்லறையில் வைத்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. மிகவும் கவலையோடு அவள் சொன்னாள். அப்பொழுதுதான் இயேசுவானவர் இடத்திலே அவள் சொல்கிறார், இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது ஏதோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறாள். உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்று இயேசு சொல்கிறார். அப்பொழுது அவள் சொல்கிறாள், உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அவனும் உயிர் தெழுந்திருப்பான் என்று சொல்கிறார். இயேசுவானவர் அவன் உயிர் தெழுந்திருப்பான் என்று சொன்னால் அவள் அதற்கு உயிர் தெழுதும் கடைசி நாளிலே உயிர் தெழுந்திருப்பான் என்று சொன்னார். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்று சொல்கிறார். எவ்வளவு ஆச்சரியம்! அவ்வாறு இருக்கும்போது இயேசுவானவர் அங்கே அவளோடு பேசிக்கொண்டதை முடித்து மார்த்தாள் ஓடி வருகிறாள். தன்னுடைய சகோதரி மரியாள் இடத்திலே போய் சொல்கிறார், இயேசுவானவர் வந்திருக்கிறார், உன்னையும் கூப்பிடுகிறார், வா என்று. அவள் உடனே எழும்புகிறாள். அவளோடு அங்கே துக்கத்திலே அவளுக்கு துணையாக இருந்த மக்கள், எருசலேமிலிருந்து வந்த ஸ்திரீகளும் இந்த மரியாள் எங்கேயோ போகிறாளே என்று சொல்லி அவர்களும் அவளை பின்பற்றி வருகிறாள். வந்தால் நடக்கிறது என்ன? இயேசுவானவர் அங்கே நிற்கிறார். மரியாளுடைய குணம் எப்பொழுதும் ஆண்டவருடைய பாதத்திலே அவள் விழுந்து கேட்கிற காரியம். இங்கேயும் இயேசுவானவருடைய பாதத்திலே விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று அங்கே அழுகிறாள். அவளோடு சேர்ந்து மற்ற ஸ்திரீகளும் கூட அழுகிறார்கள். அதை பார்த்தவுடன் இயேசுவானவரும் கூட கண்ணீர் விட்டார் என்று பார்க்கிறோம். அதன் பிறகு எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டு அங்கே போவதனால் இயேசுவானவர் அந்த கல்லறையை திறங்கள் என்று சொன்னால் மார்த்தாள் சொல்கிறாள், ஆண்டவரே, 4 நாள் ஆயிற்றே, நாருமே என்று சொன்னாள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொன்னேன் அல்லவா என்று சொல்லி ஆண்டவர் அந்த கல்லறையை திறக்க வைக்கிறார். அங்கே லாசருவை கூப்பிடுகிறார். லாசரு, வெளியே வா என்று சொல்லி அங்கே அடக்கம் பண்ணப்பட்ட 4 நாளான லாசருவை கூப்பிடுகிறார். அவன் வெளியே வருகிறான். அவருடைய கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து விட சொல்கிறார்கள். எல்லாம் அவிழ்த்து விட்டு அவனை உயிரோடு அங்கே காண்பிக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசுவானவர் மேலான தேவன். அவர் சிருஷ்டிகர்த்தர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த உலகத்திலே இருக்கும்போது எத்தனையோ அற்புதங்களை செய்தார். குருடர் பார்வையை அடைந்தார்கள், செவிடர் கேட்கிறார்கள், இன்னும் பட்சவாதம் உள்ள மனிதர்கள் இயேசுவானவர் சொன்ன மாத்திரத்திலே எழும்பி நடக்கிறார்கள். இன்னும் எத்தனையோ வெவ்வேறு வியாதி உள்ளவர்கள் எல்லாம் நடந்து ஆண்டவரை பின் செல்கிறார்கள். இறுதியிலே நடந்தது என்ன? அங்கே இயேசுவானவர் இந்த மரித்த லாசருவை 4 நாளுக்கு பிறகு அங்கே உயிரோடு எழுப்பினதை பார்க்கிறோம். இதிலிருந்து 3 காரியங்களை நாம் சீக்கிரத்திலே பார்ப்போம். முதலாக இயேசுவானவர் செய்த காரியத்திலே பார்க்கும்போது 3வது வசனத்திலே பார்க்கிறோம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள்.
முதலாக அங்கே பார்க்கிறோம், we have to tell Jesus Christ our need. இயேசு கிறிஸ்துக்கு நம்முடைய தேவையை சொல்ல வேண்டும். அங்கே நாம் பார்க்கிறோம், இயேசுவானவர் எங்கேயோ தூர இடத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய சீஷர்களும் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் இங்கே நடந்த சம்பவம் பெத்தானியாவிலே அவர்கள் அவனுக்கு வியாதியாக இருக்கும்போதே சொல்லி அனுப்புகிறார்கள், நீர் நேசிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான், உடனே வந்து உதவி செய்யும் என்று சொல்லுகிறார். இயேசுவானவரோ உடனே அவர் அதற்கு கீழ்ப்படியவில்லை. அவர் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். மறுபடி எல்லாவற்றையும் முடித்து வருவதற்குள்ளதாக அவன் லாசர் இறந்து 4 நாளாகி போயிற்று. அப்பொழுது அங்கே மிகவும் கவலையோடு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரிடத்திலே நாம் நம்முடைய தேவையை சொல்ல வேண்டும். இயேசுவானவரிடத்திலே ஒரு ராஜ உத்தியோகஸ்தன் வந்தான். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 47 பார்க்கிறோம். ராஜாவின் ஊழியக்காரன் அவன் இயேசுவானவரை குறித்து கேள்விப்படுகிறான். தன்னுடைய மகன் தூர இடத்திலே 20 மைல் தள்ளி இருந்து ஓடி வருகிறான். அவன் வியாதியாய் கிடக்கிறான், சாக தருவாய். உடனே இயேசுவானவரிடத்திலே ஓடி வந்து, ஆண்டவரே, என்னுடைய மகன் சாக கிடக்கிறான், நீர் வந்து அவனை எழுப்ப வேண்டும் என்று. அங்கே அவனோ இயேசுவானவரிடத்திலே வந்து கேட்டவுடன் இயேசுவானவர் சொல்கிறார், உன் மகன் உயிரோடு இருக்கிறான், பிழைத்திருக்கிறான் என்றவுடன் அதை விசுவாசித்து அவன் திரும்பி போகிறான். இயேசுவானவர் சொன்ன அதே சமயமே அவன் சுகமாயிருக்கிறது. இன்னும் கூட நாம் பார்க்கிறோம், எத்தனையோ மக்கள் அவ்வாறு சொன்னார். கானாவூர் கல்யாணத்திலே திராட்சரசம் குறைந்து போயிற்று. இயேசுவின் தாய் அவர்களுக்கு திராட்சரசம் ஆகி போயிற்று என்று சொல்கிறார். அம்மா உனக்கேமி என்று சொல்லி இருக்கிறார். அப்பொழுது அவள் வேலையாட்களை அவர் சொல்லுகிற பிரகாரம் செய்யுங்கள் என்று சொல்கிறாள். தண்ணீரை அங்கே 6 கற்சாடியையும் தண்ணீரால் நிரப்புங்கள் என்று சொல்கிறார். நிரப்பினார்கள். பந்தி விசாரிப்புக்காரனை கொண்டு கொடுங்கள் என்று சொன்னவுடன் அவன் ருசி பார்த்து, இதுக்கு முந்தி கொடுத்த திராட்சை ரசத்தை விட மிகவும் நல்ல ருசியாக இருக்கிறதை கண்டு மகிமைப்படுத்துகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவையை ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42 52 பார்க்கிறோம். அங்கே ஒரு குருடன், கண் தெரியாத மனிதன் பர்த்திமே, அவன் இயேசுவை பற்றி கேள்விப்படுறான். அவன் கேள்விப்பட்டு கத்துகிறான், நசரேயனாகிய இயேசுவே, எனக்கு இறங்கும் என்று கெஞ்சுகிறான். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய்? அங்கே நான் பார்வையடைய வேண்டும் என்று கேட்கிறான். நீ பார்வையடைவாயாக என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவையை ஆண்டவரிடத்திலே நாம் சொல்ல வேண்டும். அவ்வாறு சொல்லும்போது ஆண்டவர் நமக்கு கேட்டு உதவி செய்கிறார். பெரிய புயல் கொந்தளிப்பு, இயேசுவானவரும் சீஷர்களும் படவிலே பிரயாணம் பண்ணி போய்கொண்டிருக்கிறார்கள். படகு அமிழத்தக்கதாய் பெருங்காற்று, தண்ணீர் படவின் உள்ளே பிரவேசித்துக் கொண்டிருக்கிறது. ஐயோ, மடிந்து போகிறோமே ஆண்டவரே என்று ஆண்டவரை கூப்பிடுகிறார்கள். இயேசுவானவரோ பெண்ணுக்கு நன்றாக மெத்தை வைத்து தூங்கி கொண்டிருக்கிறார். அவரை எழுப்புகிறார். உடனே எழும்பி நின்று காற்றையும் கடலையும், இறையாதே, அமைதியாயிரு என்று சொல்லி நிறுத்துகிறார். அமைதியாயிற்று. இயேசுவானவர் அவர்களை பார்த்து, நீங்கள் ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுடைய விசுவாசம் எங்கே போனது? ஆம் பிரியமானவர்களே, இயேசுவானவரிடத்திலே சொல்லும்போது ஒரு பெரிய சமாதானம், ஆசீர்வாதம்.
நம்முடைய வீட்டில் என்ன குறைவு இருந்தாலும் சரி, என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, ஆண்டவரிடத்திலே நாம் சொல்லுவோம். ஆண்டவர் நமக்கு இறங்குகிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், 33வது வசனத்திலே பார்க்கிறோம், அங்கே அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார். 35வது வசனத்திலே பார்க்கிறோம், இயேசு கண்ணீர் விட்டார். முதலாக நாம் பார்த்தோம், இயேசுவானவரிடத்திலே நாம் சொல்ல வேண்டும், நம்முடைய தேவையை நாம் சொல்ல வேண்டும். நமக்கு பலவீனம் இருக்கிறதா, ஆண்டவரிடத்திலே சொல்ல வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு சுகம் இல்லையா, இயேசுவானவரிடத்திலே சொல்ல. நம்முடைய தேவை என்ன வேண்டுமானாலும் அவரிடத்திலே சொல்லும்போது ஆண்டவர் உதவி செய்கிறார். இரண்டாவதாக அங்கே பார்க்கிறோம், இயேசுவானவரும் நம்மேல் மனதுருக்கம் கொண்டுகிறவராக இருக்கிறார். ஜீசஸ் ஹேஸ் கம்பேஷன் ஆன் அஸ். நம்மேலும் ஆண்டவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஏதோ நாம் மட்டும்தான் இயேசுவானவரை குறித்து நாம் அக்கறை உள்ளவர் என்று எண்ணிக்கொண்டு போகிறது மட்டுமில்லை, அவர் இறங்குகிற தேவன். யார் கூப்பிட்டாலும் ஆண்டவர் உதவி செய்கிற தேவராக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம், அவள் அழுகிறதையும் மற்றவர்கள் அழுகிறதையும் எல்லாவற்றையும் இயேசுவானவர் பார்க்கிறார். இயேசுவானவரும் கண்ணீர் விடுக்கிறார். ஆம், கண்ணீர் விட்டு அங்கே எங்களை அப்பொழுது ஜனங்கள் சொல்லுகிறார்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார். அவர்களில் சிலர் சொல்றாங்க, குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றெல்லாம் சொல்கிறார். இயேசுவானவர் அங்கே அவனை அங்கே இயேசுவானவர் அங்கே மக்கள் மீது அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். அக்கறை உள்ளவராய் எங்கே வைத்தீர்கள் என்று கேட்கிறார். அங்கே கூட்டிக் கொண்டு போகிறார்கள். இயேசுவானவர் அங்கே போனவுடன் அந்த வெளியே உள்ள கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது மார்த்தாள் சொல்லுகிறாள், ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்று சொல்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லு இல்லையா என்று சொல்லி ஆண்டவர் அதே இடத்திலே லாசரு வெளியே வா என்று சொல்லி உயிரோடு எழுப்பி அவர்களுக்கு கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் கூட நம்முடைய தேவையை ஆண்டவரிடத்தில் சொல்லும்போது ஆண்டவர் உடனே நமக்கு இறங்குகிற தேவனாக இருக்கிறார். எப்பேற்பட்ட பாவி என்றாலும் தள்ளாத தேவன் நமக்கு இருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வந்து ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு இறங்குகிற தேவனாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், அங்கே பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம், 25-26. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்று இயேசு மார்த்தாளை நோக்கி கேட்கிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான் என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இயேசுவானவர் ஜீவனுள்ள தேவன். அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறார். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான்னு. ஆண்டவர் தான் வழி, ஆண்டவர் தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். அவருடைய வழி இல்லாமல் நாம் யாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே போக முடியாது. ஆம் பிரியமானவர்களே, இங்கே பார்க்கிறோம், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்.
இந்த லெந்து நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலை குறித்து நாம் அதிகமாக தியானிக்கிறோம். 2000 வருடங்களுக்கு முன் இயேசுவானவர் இந்த உலகத்திலே வந்து அவர் நமக்காக வாழ்ந்தார், நமக்காக மரித்தார், நமக்காக உயிரோடு எழும்பியிருக்கிறார். ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். இயேசுவானவர் இந்த உலகத்திலே வந்த காரியம் இட்ஸ் எ ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட், ஒரு சரித்திரபூர்வமான காரியம். அகுஸ்து ராயன் அங்கே ரோம சக்கரவர்த்தியாக இருக்கிறான். அந்த சமயத்திலே முதலாவது குடிமதிப்பு எழுதப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்திலே இயேசுவானவர் அங்கே மரியாளுடைய கர்ப்பத்திலே அவர் பிறந்தார். யோசேப்பு மரியாள் அங்கே பெத்லெகேம் சென்ற இடத்திலே மாட்டு தொழுவத்திலே பிறந்தார் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் மரணம் அடைந்ததும் அதுவும் ஒரு சரித்திரபூர்வமான காரியம். பொந்தியு பிலாத்து சமயத்திலே அங்கே அன்னா காய்பா பிரதான ஆசாரியர்களாக இருக்கும் சமயத்திலே இயேசுவானவர் அங்கே சிலுவையிலே மரித்தார், அவர் உயிர்த்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எவ்வளவு மேலான காரியம்! அவர் இந்த உலகத்திலே வந்து ஜீவித்ததும் ஒரு சரித்திரபூர்வம், மரணம் அடைந்து உயிரோடு எழுப்பினதும் சரித்திரமான. இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் ஜீவித்தார்கள், எவ்வளவோ பெரிய பெரிய மக்கள் ஞானவான்கள்லாம் இருந்தாங்க. ஆனால் அவர்களுடைய ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றாது. இயேசுவானவர் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். அவரிடத்திலே அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வரும் பாவிகளை நான் உதறி தள்ள மாட்டேன் என்று சொல்கிறார். உண்மையாகவே ஆண்டவரே, நான் பாவி, எனக்கு இரங்கும் என்று வந்திருப்போமானால் ஒரு பெரிய ரட்சிப்பை நாம் பார்ப்போம். இயேசுவானவர் அவ்வளவு தூரம் மன்னிக்கிறவராக, ரட்சிக்கிறவராக இருக்கிறார். இன்னும் கூட நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை செய்கிறார். லூக்கா 10:38 42 பார்க்கும்போது அங்கே மார்த்தாள் ஒரு வகையாய் தன்னுடைய சொந்த காரியத்திலே தலையிட்டு கொண்டு அவள் ஆண்டவர் வந்ததை கூட யோசிக்காமல் தன்னுடைய வேலையிலே கவலைப்பட்டு கலங்குகிறார். மரியாளை என்னோடு அனுப்புங்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது நாம் நினைப்போம், மார்த்தாள் இப்படிப்பட்ட மார்த்தாளா? ஆனால் அவளுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது அவள் உண்மையாகவே ஆண்டவரை அங்கே நம்புகிறாள். நீர் சொன்னது நடக்கும் என்று சொல்லுகிறார். ஆண்டவரை, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாய் கிறிஸ்து என்று அறிக்கிறீர்கள், விசுவாசிக்கிறேன் என்று அறிக்கையிடுகிறார். இவ்வளவு தூரம் உண்டு இருக்கிற மார்த்தாள் அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். அவ்வாறு ஆண்டவர் மரியாள், மார்த்தாள் இவர்களுக்கு உதவி செய்கிறதை பார்க்கிறோம். எவ்வளவு தூரம் ஆண்டவர் உதவி செய்கிறார். நாம் உண்மையாகவே நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடத்திலே சொல்லும்போது அந்த மக்கள் மத்தேயு 14:14 பார்க்கிறோம், வியாதியஸ்தர்கள் எத்தனையோ மக்களை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். மார்க் 1:41 குஷ்டரோகி, ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று கேட்கிறான், அவர்களை எல்லாம் சுத்தமாக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், இயேசுவானவர் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆம், இயேசுவானவர் மேலான தேவன். யோவான் 14:19 பார்க்கிறோம், இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களும் என்னை காண்பீர்கள், நான் பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்று சொல்கிறார். பிகாஸ் ஐ live, you also will live. ஆம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே உயிரோடு எழும்பினது ஒரு நம்முடைய விசுவாசத்திற்கு முக்கியமான காரணம். The resurrection of Christ
இஸ் த கீ டு கிறிஸ்டியன் ஃபெய்த். கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த காரியம் மேலான காரியம். ஆம், அவ்வாறு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இரட்சகர். பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், இயேசுவானவர் உயிர்த்தெழவிட்டால் எங்களுடைய பிரசங்கம் வருதா, உங்களுடைய விசுவாசம் வருதா? ஆம் பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். மேலான தேவன் அவர் உயிர்த்தெழுந்ததினாலே தான் இந்த நாளிலே உலகம் முழுவதும் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நாமும் கூட தைரியத்தோடு இயேசுவானவர் மேலான தேவன் என்று சொல்லுகிறோம். அவர் மரணத்தை ஜெயித்து அங்கே ஜீவனை உள்ளவராய் மாறினார். எத்தனையோ மக்கள் இந்த உலகத்திலே வந்தார்கள், மாண்டார்கள், போய்விட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும் மரித்தும் உயிர்த்த தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு வந்த எருசலேமிலே நாம் பார்ப்போமானால் அவருடைய சமாதி காலியாக தான் இருக்கிறது. ஆம், இயேசுவானவர் மரித்து உயிர்த்த பின் 40 நாட்கள் 11 தடவை எல்லாருக்கும் வெளிப்படுத்தி அங்கே மக்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர் பரலோகத்துக்கு ஏறி போனார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் அண்ணாந்து பார்த்திருக்கிறதை பார்த்து, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்கள் மத்தியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆண்டவர் இதே மாதிரி வர இருக்கிறார். நீங்கள் செல்லுங்கள் என்று போய் பிரசங்கியுங்கள் என்று பிரசங்கிப்படுத்துகிறார். ஆம், ஆண்டவருடைய கட்டளைப்படி நாம் இந்த உயிர்த்தெழுந்த இரட்சகருக்கு நாம் சாட்சிகளாக இருக்கிறோமா? பரிசுத்த பவுல் ஆண்டவருக்கு சாட்சியாக ஜீவித்தார். எத்தனையோ மக்களை, எத்தனையோ பட்டணங்களை, எத்தனையோ தேசத்தை ஆண்டவருக்கு கொண்டு வந்தார். நாமும் செய்வோமா? ஆண்டவர் மேலான தேவன், உயிர்த்தெழுந்த இரட்சகர். அவருடைய சக்தியை நாம் பெற்றவர்களாய் இந்த உலகத்திலே ஜீவிக்கும் போது உண்மையாகவே அந்த உயிர்த்தெழுந்த இரட்சகர் நம் மூலம் கிரியை செய்கிறார். அநேகரை ஆண்டவரிடத்தில் வழிநடத்துகிறார். அவ்வாறு இருக்கும்போது தான் ஒரு பெரிய காரியம். இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வரும் முன்னதாக உலகம் மிகவும் கஷ்டமான நிலைமையில் இருந்தது. ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்த பின் அவர் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் வாசம் பண்ணுவதற்கு இருக்கிறார். இதோ வாசற்படியிலே நான் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுடனே நான் போய் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று சொல்லியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த லெந்து நாட்களிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாளில் ஆகிலும் நாம் ரட்சிப்பை குறித்து நாம் தியானித்தால் நலமாயிருக்கும், சிந்தித்தால் நலமாயிருக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவர் கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் வண்ணமாக கூட்டி சேர்த்து கொண்டிருக்க விரும்புகிறார். ஆனால் நாமும் அவரிடத்தில் வருவதற்கு இஷ்டமாக இருக்கிறோமா? யார் யார் உண்மையாகவே ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ ஆண்டவர் அவர்களுடைய இருதயத்திலே பிரவேசிக்கிறார், அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். நம்முடைய தேசத்திலேயே நாகாலாந்து இருக்கிறது. நாகா என்ற நாடோடி மக்கள், அவர்கள் ஹெட் ஹண்டர்ஸ், மக்களுடைய தலைகளை நறுக்குகிறவர்கள். அப்படிப்பட்ட மக்கள் அங்கே அவர்கள் மத்தியிலே யாரும் போய் இயேசுவானவர் பற்றி சொல்ல பயப்படுவார்கள். புதிதாக ஆட்கள் வந்தாயிற்றால் அவ்வளவுதான், தலையை நறுக்குவார்கள், சாப்பிட்டு விடுவார்கள். அவ்வாறு இருக்கும்போது சார்ல்ஸ் ரேசன் ஸ்காட் என்ற ஒரு மிஷனரி, ஆண்டவரே நீர் அந்த மக்களுக்காகவும் மரித்தீர் அல்லவா என்று சொல்லி ஜெபித்தார். அந்த நாகாலாந்து மக்களுடைய ஒரு பாடலை அவர் படித்து கொண்டார். இயேசுவானவரை பற்றி அந்த பாடல் நாகா பாஷையிலே அவர் படித்து கொண்டு வயலின் வாசித்து கொண்டு அந்த நாகாலாந்து மக்கள் மத்தியிலே முதலாக சென்றாராம். அந்த மக்கள் ஆச்சரியமான பிரகாரம் தங்களுடைய தேவதை வந்துவிட்டது, தேவன் வந்துவிட்டார் என்று சொல்லி எல்லாரும் கீழே விழுந்து வணங்கினார்களாம்.
அப்பொழுது அவர் சொன்னார், நான் தேவதையெல்லாம் கிடையாது, நான் உங்களைப் போல மனிதன் தான். ஆனால் அந்த இரட்சகர் இயேசுவை பற்றி உங்களுக்கு சொல்ல வந்தேன். அவர் இந்த உலகத்திலே வந்து பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்திற்கு வந்தார். நாம் நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொள்ளும் போது நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். நம்முடைய பழைய குணங்களை எல்லாம் விட்டு ஆண்டவரிடத்திலே திரும்ப வேண்டும் என்று பிரசங்கித்தார். எத்தனையோ மக்கள் ஊழியம் செய்தார்கள். நடந்தது என்ன? இன்றைய தினத்திலே அந்த நம்முடைய தேசத்தில் உள்ள இந்த நாகாலாண்டை 90% கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ஆம், அப்படிப்பட்ட ஹெட் ஹண்டர்ஸ் இந்த நாளிலே கிறிஸ்துவ இயேசுவானவரை மற்றவர்களுக்கு சாட்சி சொல்லுகிற மக்களாய் மாறிவிட்டார்கள். ஒரு சமயம் அந்த நாகாலாண்டை சேர்ந்தவர் ஒருவர் பைபிள் சொசைட்டி ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தார். அவர் புவனேஸ்வரிலே போய் அந்த புவனேஸ்வர் பைபிள் ஆக்சிலரி திறக்க போன இடத்துல அவர் சொன்ன சாட்சியம், ஒரு கால ஒன்ஸ் we were head hunters, now we are hunters of men for Christ. ஒரு காலத்திலே நாங்கள் மற்றவர்களுடைய தலைகளை நறுக்கிறவர்களாக இருந்தோம், இப்பொழுது நாங்கள் மற்றவர்களை ஆண்டவரிடத்திலே வேட்டையாடி கொண்டு சேர்க்கிற மக்களாக மாறியிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அப்பேற்பட்ட பயங்கரமான மக்களையே ஆண்டவர் மாற்றுவாரானால் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற மாட்டீர்களா? உங்களுடைய எல்லா கோப குணம், எல்லா சண்டை குணம், எல்லா பாவம் கெட்ட குணம், எல்லா இந்த குடி வெறி, பெற்றோரை சண்டை போடுவது, இன்னும் மனைவியை இடத்திலே கோபிப்புவது, எல்லா பாவங்களையும் எல்லாம் விட்டு அவரிடத்திலே திரும்ப மாட்டீர்களா? இதிலிருந்து நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நாட்களை நாம் ஆண்டவருக்கென்று செலவழிப்போம். இயேசு கிறிஸ்து, நான் இந்த நாளிலே உம்மை ஏற்றுக்கொள்கிறேன் என்று நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, மரித்த லாசரு வெளியே வா என்றவுடன் 4 நாளான அந்த சவம் வெளியே உயிரோடே வந்தானே சுவாமி. அவ்வாறு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் பாவிகளாக நாம் இருந்தாலும் இந்த நாளிலே நம்மையும் உயிர்த்தெழுந்த இரட்சகர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். நம்மிடத்திலே என்ன தேவை இருக்கிறதோ, வியாதியோ கஷ்டமோ துன்பமோ, ஆண்டவரிடத்திலே சொல்வோம். ஆண்டவர் மனதிற்கும் உள்ள தேவன். ஆம், நம்முடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கிறவர். அவரிடத்திலே நாம் அறிக்கையிடுவோமானால் நம்முடைய தேவையெல்லாம் சந்தித்து அவருடைய பிள்ளைகளாகி நம்மை மாற்றுகிறார். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். மிக அன்புள்ள பரமபிதாவே, இந்த நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நீர் இந்த உலகத்திலே இருக்கும்போது எத்தனையோ வியாதியஸ்தர்களை எல்லாம் குணமாக்கினீர். குருடர்களுக்கு பார்வை அளித்தீர், செவிடர்களை கேட்கும்படி செய்தீர், பட்சவாத மக்களை நீர் சுகப்படுத்தி நடக்க செய்தீர், மரித்தோரை உயிரோடு எழுப்பினீர் சுவாமி. இறுதியிலே நீர் இந்த உலகத்திலே எங்களுக்காக சிலுவையிலே நாங்கள் கைகளினால் செய்த பாவங்களுக்காக, நாங்கள் கால்களினால் செய்த பாவங்களுக்காக ஆணிகளால் கடாவப்பட்டு சிலுவையிலே உம்முடைய சரீரத்தை எங்களுக்காக கொடுத்தீர். உம்முடைய இரத்தத்தை சிந்தி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்ற பிரகாரம் எங்களுடைய பாவங்களை எல்லாம் சுத்திகரிப்பதற்காக உண்மையே தத்தம் செய்தீரே. அதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் மரித்த லாசருவை உயிர்த்தெழுந்த இரட்சகர் எங்களுடைய வாழ்க்கையும் மரித்து போன நிலைமையிலே பாவத்திலே இருந்தாலும் இந்த நாளிலே நீர் கண்ணோக்கி பார்த்து ரட்சியம். எத்தனையோ பயங்கரமான கொள்ளை கூட்டத்தார், பயங்கரமான மக்கள் எல்லாம் ரட்சித்த தேவன், எங்களையும் ரட்சியும் என்று
யார் யார் இந்த நேரத்தில் கேட்கிறார்களோ அவர்களை ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய பிள்ளைகளாக அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லியிருக்கிறேன். உம்முடைய அதிகாரத்தை நீர் உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே வாய்க்க பண்ணும். உமக்கே கனமையும் உண்டாகட்டும். தொடர்ந்து எங்களோடு பேசும், ரட்சியும், உம்மண்டையிலே வழி நடத்தும். உமக்கே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் கூட விசேஷமாய் இந்த நாளிலும் ஆண்டவருடைய செய்தியை கேட்கிற எல்லா மக்களோடும் எப்போதைக்கு இருப்பதாக. ஆமென்.